எப்போயும் நம்ம தானே பண்ணுறோம். இன்றைக்கி நம்ம இதை பண்ண போடல. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு சென்னைக்கு வந்திருந்த என்ன என் ஃப்ரெண்டு பார்த்துட்டு வாமாதேஷ் அப்படின்னு சொல்லாமல் ஏன் மாதேஷ் ஒரே மாதிரி கண்டென்ட் போட்டு போர் அடிக்குது அப்படின்றான். ஆனால் அவனை நம்ம மறக்க முடியாது. ஏன் அப்படின்னா அவன் தான் நம்மளோட ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைபர். ஸோ இது காரணம் என்ன? நம்மளோட கண்டென்ட் நல்லா இல்லையா, இல்லைன்னா நம்ம போடுற கண்டென்ட் ரொம்ப ரெப்பிட்டேட்டிவாக இருக்கா? இதுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு நான் ஏன் வந்து நம்மளோட ரன்னிங் ஆரம்பிச்சுன்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ நான் ரன்னிங் ஆரம்பித்த காரணம் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, எனக்கு வந்து நான் புதுசாக சேர்ந்த காலேஜில் வந்து ரொம்பவே ட்ராப்டாக ஃபீல் ஆச்சு. என்னால் வெளியில் பெருசாக சுற்ற முடியாது, என்னால் ட்ராவல் பண்ண முடியாது. ஸோ ரன்னிங் தான் என்னோட ஒரே ஒரு மோட்டோ வந்து. ஸோ என்னோடய ட்ராவல் வ்ளாகிங் சேனலில் வந்து ரன்னிங் வீடியோஸ் நிறைய போட ஆரம்பித்தேன். ஸோ ஐ ஸ்டார்டட் டு ரன். ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்ம ஓடுறதுல இருக்க பர்சனல் க்ரோத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு நம்மளோட கண்டென்ட்டோட குவாலிட்டியில் கொஞ்சம் கம்மியாகிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக நான் என்ன கன்வே பண்ணோம் அப்படின்னு நினச்சேன் என் வீடியோவில், ஒரு வேலையை ட்ராப் பண்ணிவிட்டு காலேஜில் ஜாயின் பண்ணி படிக்கிற பையனால் ஒரு என்டியூரன்ஸ் ஸ்போர்ட்டில் இந்த மாதிரி ஒரு டைட்டான காலேஜ் அட்மாஸ்ஃபியரில் ஒரு விஷயம், ஆனால் ஒரு டஃப்பான விஷயத்தை பண்ண முடியுமா அப்படின்றது தான் வந்து நம்ம காட்டணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஸோ அந்த விஷயம் கன்வே ஆகலன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு காரணம் நம்மளோட குவாலிட்டி ஆஃப் த வீடியோ. ஸோ அந்த வீடியோ குவாலிட்டியும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறது தான் நம்மளோட கோலாக இருக்கும். நம்மளை மாதிரி கஷ்டப்படுற பீப்புள் இன்னும் ஒரு கஷ்டமான விஷயத்த இந்த கஷ்டத்தோடு சேர்த்து பண்ண முடியுமான்றது தான் நம்ம வீடியோங்க. ஸோ இது புரிஞ்சவங்க நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள், புரியாதவங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள்.